அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. நாளைக்கு ராமர் அவதரித்த தினமான ராம நவமி வருதுங்க. மாதம் மாதம் நவமி திதி அஷ்டமி திதி எல்லாம் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அந்த நாட்களில் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த விஷயத்துக்கு ஏதாவது தடை வரும், இல்ல நடந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த திதிகளை நம்ம அவாய்ட் பண்ணி வைப்போம். ஆனா இந்த திதிகளுக்கே சிறப்பு சேர்க்கும் விதமா தான் ராம அவதாரம் எடுத்தபோது நவமி திதியிலையும், கிருஷ்ண அவதாரம் எடுத்தபோது அஷ்டமி திதியிலையும் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தாரு. ஒரு மனிதன் எப்படி வாழணும், வாழ்க்கை முறை என்ன, எந்தெந்த மாதிரி எல்லாம் விட்டு கொடுத்து போகணும், தியாகம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு மானிட பிறப்பெடுத்து உணர்த்திய ஒரு அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ராம அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற அவதாரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வித்தியாசமான, அதாவது கடவுளுங்கிற தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி இருப்பாரு. ஆனா ராம அவதாரத்துல மட்டும்தான் ஒரு மனிதன் எப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாரு, எப்படி மூவ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது இந்த ராமாவதாரத்துல மட்டும்தான். அதனால மிகவும் சிறப்பு வாய்ந்த அவதாரமாவே இது கருதப்படுது. ஸ்ரீராமருடைய தந்தையான தசரத மகாராஜாவுக்கு அவ்வளவு எளிதா ராமர் மகனா பிறக்கலைங்க. நிறைய வருடம் தவம் இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாம பரிதவிச்சு அதன் பின்பு யாகம் செஞ்சு அந்த யாகத்துல வரக்கூடிய அந்த பாயாசத்தை சாப்பிட்ட பிறகுதான் ஸ்ரீராமர், பரதர், லக்ஷ்மணர், சத்ருகனர் இவங்கெல்லாம் பிறப்பெடுத்தாங்க. அதனால இந்த ராமநவமி நாள்ல குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். சகோதரர்களுக்குள்ள ஏதாவது சண்டைகள் அடிக்கடி வருது அப்படிங்கும் போது இந்த ராமநவமி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா சகோதரருக்குள்ள பாசம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கும்னே சொல்லலாம். என்னதான் இன்று மாலை 5:47 அப்படிங்கும் போதே நவமி திதி துவங்கினாலும் நாளைக்கு தான் நம்ம ராமநவமி வழிபாடு செய்யணும். ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துல எந்த திதி இருக்குதோ அதை தான் நம்ம கணக்குல எடுத்துக்குவோம். அதன்படி பார்க்கும்போது நாளை மாலை 6:59 அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு நவமி திதி இருக்குது. ஸ்ரீராமர் வழிபாடு வீட்டில் வழிபாடு செய்யறவங்களாகட்டும், கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறவங்களாகட்டும், நாளை இரவு 7 மணிக்குள்ள வழிபாடு செய்யறது அற்புதமான பலன் கொடுக்கும். இப்போ காலையில பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 மணிக்கும் நீங்க வழிபாடு செய்யலாம். அதை தவற விட்டவங்க 9:30 to 10:30 வழிபாடு செய்யலாம். அதையும் தவற விட்டவங்க மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள வழிபாடு செய்யலாம். அடுத்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஸ்ரீராமர் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க நீங்க துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு அணிவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். கோவில் பக்கத்துல இல்ல அப்படிங்கும் போது பெருமாள் கோவில் இருந்ததுன்னா அங்க போயிட்டும் நீங்க வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க போயிட்டும் வழிபாடு செய்யலாம். வீட்டுல வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுல ஸ்ரீராமச்சந்திரருடைய பட்டாபிஷேகம் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை தூய்மைப்படுத்தி துளசி மாலை அணிவிச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். ஸ்ரீராமர் படம் இல்லை அப்படிங்கும் போது அனுமந்தர் படம் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க தூய்மைப்படுத்தி வழிபாடு செய்யலாம். எப்பவுமே ஸ்ரீராமர் தனியா இருக்கிற மாதிரியோ இல்ல வனவாச உடையில இருக்கிற மாதிரியோ படம் உங்க வீட்டுல வச்சிருக்க கூடாதுங்க. பட்டாபிஷேகத்துல இருக்கிற மாதிரியும் இல்லைன்னா ராஜ்யத்துல இருக்கிற மாதிரி படத்தையும் தான் நீங்க வச்சிருக்கணும். அதுவும் ஸ்ரீராமச்சந்திரர், சீதாதேவி, லக்ஷ்மணர், அனுமந்தர் இவங்க 4 பேரும் இருக்கிற படம் வீட்டுல வச்சிருக்கிறது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். இந்த நாளில் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையிலேருந்து விரதம் இருக்கலாம். நீராகாரமாக நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். உணவு மட்டும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. தேவைப்பட்ட பழங்கள் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. தண்ணீர் நிறைய குடிங்க. இப்போ மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்யலான்னு சொன்னேன் இல்லையா, அதனால அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்ச பிறகு அங்கே வச்சிருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். வீட்டில் செய்கிற சைவ சமையலை சாப்பிட்டுக்கலாம். விரதம் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, இது அவங்களுடைய உடல்நிலை பொறுத்தது. ஸ்ரீராமர் அவதாரம் எடுத்ததே பார்த்தீங்கன்னா எளிமையா ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான். அதனால நீங்க சிம்பிளா எந்த நிவேதனம் வச்சீங்கனாலும் அதை மனதார ஏத்துக்குவாரு. கண்டிப்பா அவருடைய பூஜையில துளசி இடம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் நிவேதனத்துக்கு நீர்மோர், பானகம் இது 2 வைக்கிறது சிறப்பு. இல்லைன்னா இந்த 2ல ஏதாவது 1வது வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பானகம் செய்ய தெரியாதவங்களுக்கு நான் அப்படியே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் பிடிச்சுக்கோங்க. அதுல தேவையான அளவு
அளவு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் வந்து தட்டி போடுங்க. 2 துளசி இலை போடுங்க. கொஞ்சம் சுக்கு பொடி இருந்துச்சு அப்படின்னா அந்த சுக்கு பொடியை வந்து நீங்கள் போடலாம். எலுமிச்சம் சாறு லைட்டாக வந்துட்டு நீங்கள் பிழிஞ்சு விடலாம். இவ்வளவே தாங்க பானகம் அப்படிங்கிறது. இதை நீங்கள் வச்சிங்கனாவே ஸ்ரீராமர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாரு. மேலும் நாளை 7 மணி வரைக்குமே நமக்கு நவமி திதி இருக்கிறதுனால அந்த நேரத்துக்குள்ள, அதாவது காலையிலிருந்து இரவு 7 மணிக்குள்ள எத்தனை முறை உங்களால் ஸ்ரீராம ஜெயம் வாயளவில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க. இல்லை எழுதி மாலையாக கட்டி சுவாமி படத்துக்கு போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டில் கூட நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதலாம். நீண்ட நாளாக நிறைவேறாத ஏதேனும் விருப்பங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது சாதாரண நாட்களில் அந்த விருப்பங்களை வேண்டி நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுனீங்க அப்படின்னாவே 2 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறிடும். அப்படி இருக்கும்போது ஸ்ரீராமர் அவதரித்த அந்த நாளில் நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதும்போது நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதனால் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நாளைக்கு மறக்காமல் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. உங்களுடைய விருப்பம் 2 நாளில் வந்து நடந்துடும். ராமநவமி அன்னைக்கு உங்களுக்கு சுந்தரகாண்டம் படிக்கும் பழக்கம் இருந்துச்சு, உங்கள் வீட்டில் புத்தகம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் விளக்கேற்றிய பிறகு படிக்கிறீங்க இல்லையா, அப்போ முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு மனைப்பலகை போட்டு அதன் மீது துணி வந்து விரிச்சு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ரீராம நாமத்தை சொல்லும் போதோ இல்லை சுந்தரகாண்டம் படிக்கும் போதோ அனுமந்தர் வந்து உங்கள் எதிரில் அமருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு மதிப்பளிக்கும் விதமாக தான் இது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு முன்னாடி வந்து வைக்கிறோம். உங்களால் ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எழுத முடியலை இல்லை சொல்ல முடியல அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ராம 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 அப்படிங்கிற ஸ்ரீராமருடைய பெயரையே 3 முறை உச்சரிச்சிங்க அப்படின்னாவே 1000 முறை உச்சரித்ததற்கு சமமாகவே கருதப்படுது. மேலும் இன்னொரு மந்திரம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக சுந்தரகாண்டத்தையே முழுமையாக பாராயணம் செய்த பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லி காட்டுறேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரணனே. ராமநாம வரணனே ஓம் நம இதி. இதுதாங்க அந்த மந்திரம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைனை ரிப்பீட்டாக 3 தடவை சொல்லி 3வது தடவை தான் நம இதி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் இந்த 2 லைனையும் நல்லா வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. இதை 3 முறை சொல்லுங்கள். 3வது முறை சொல்லும்போது தான் இந்த நம இதி வார்த்தையை வந்து நீங்கள் சேர்த்து சொல்லணும். மேலும் இதை சொல்வதன் மூலமாக விஷ்ணு சகஸ்ர நாமத்தையே முழுமையாக பாராயணம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, நீங்கள் எந்த நேரத்தில் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் ஒரு தீபம் ஏற்றுவீங்கல்ல ஸ்ரீராமருக்காக, அந்த தீபத்தை இந்த மாதிரி ஏற்றி பாருங்க. அதாவது ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க, அதை தொடச்சி நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. கைப்பிடி அளவு துளசி இலையை எடுத்துட்டு அதை நல்லா அலசிட்டு அதன் பிறகு நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு அகல் தீபம் வந்து ஏற்றி வைங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து நீங்கள் ஒரு 10 ரூபாவோ 5 ரூபாவோ கொடுத்து வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது அற்புதமான பலனை வந்து நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க, நாமக்கட்டி இருக்குது இல்லையா, அதுதான் நாமக்கட்டி. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பெருமாளுடைய நெற்றியில் வந்து இடம் பிரிச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்னு பார்க்கும்போது இந்த நாமக்கட்டியை வந்து சொல்லலாம். புரட்டாசி மாதம் மட்டும்தான் நாம் இந்த நாமக்கட்டியை எடுத்து உரசி நம்மளுடைய நெத்தியில் வச்சுக்குவோம், வீட்டு பூஜை அறையிலெல்லாம் நாமம் போடுவோம். ஆனால் இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து இதை பூஜை அறையில் வச்சிங்கன்னாவே செல்வ செழிப்புக்கு உங்களுக்கு எந்தவித பஞ்சமும் ஏற்படாது. கண்டிப்பாக வந்து இந்த துளசி இலை தீபம் ஏற்றுவது மேலும் இந்த நாமக்கட்டி வாங்கிட்டு வந்து வைக்கிறதையும் நீங்கள் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக அடுத்த ராமநவமிக்குள்ளேயே நல்ல செல்வ செழிப்பு உங்கள் வீட்டில் இருக்கிறத கண்கூடா வந்து பார்ப்பீங்க. இதுவரை பட்ட அத்தனை கஷ்டங்களும் நீங்கும். அட எவ்வளோ சீக்கிரம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.